Hi friends, welcome to நம்ம வீடியோ. நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்ச ஒரு ரெசிபி தாங்க பண்ண போறோம். சுட்ட கத்திரிக்காய் புளி மசியல் தாங்க இன்னைக்கு நாம செய்ய போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இது எல்லாருக்குமே பிடித்தமானதுன்னு சொல்லலாம். நம்ம பாட்டிங்கலாம் வந்துட்டு இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம பாட்டிங்கலாம் வந்து மண்ணடுப்புல வந்து இந்த கத்திரிக்காயை சுட்டு புளியோட சேர்த்து மசிச்சு தருவாங்க. ரொம்பவும் அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இதை கேஸ் அடுப்புல வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் என்னென்னா புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. அடுத்து இதற்கு தேவையானது வந்துட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலைங்க. அடுத்து இந்த கத்திரிக்காயை சுட்டுறதுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துருக்கேங்க. அவ்வளோதாங்க இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. இப்போ இந்த கத்திரிக்காயில் என்ன பண்ணுறேன்னா இந்த விளக்கெண்ணெயை வந்து கத்திரிக்காய் ஃபுல்லாக வந்துட்டு தொடவுறேங்க. இப்போ பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அப்படியே சும்மா ஒரு வாட்டி தொட்டுட்டு இது பண்ணிங்கனாவே அப்படியே தடவிட்டே இருக்கலாம். ஒரு 2 வாட்டி அது கத்திரிக்காய்னால சீக்கிரமாக அந்த தோலில் வந்து எண்ணெய் வந்து நல்லாவே ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து மார்க்கெட்டில் நிறையாவே கிடைக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும். எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சைஸ் கத்திரிக்காய் கிடச்சிச்சிங்க. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட சுட்டு பிணையிறதுக்குனே கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரியே கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த விளக்கெண்ணெயை வந்து கத்திரிக்காய் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுறேன். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மேலே என்ன பண்ணால் இந்த 2 கத்திரிக்காயும் வந்துட்டு வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இது வச்சுட்டு இந்த ஹீட்டில் வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா இதாகணுங்க. இது ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கலர் மாறிக்கிட்டே வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போலாம் வந்துட்டு மண்ணடுப்பில் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா சுடுவாங்க. அதனுடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதை கேஸ் அடுப்பில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. நல்லாவே இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், அதனுடைய அந்த தோல் பார்த்திங்களா கொஞ்சம் கலர் வந்து இதாகி அடுத்த லெவலுக்கு வருது. இன்னும் இது வந்து கொஞ்சம் கருப்பாகணும். இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இந்த ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஆனால் அந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ஒரு பக்கம் இதானதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து திருப்பி சுற்றியும் காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வந்துட்டு இதாகும். இதில் வந்து பாதி கத்திரிக்காய் பாதி முழு ஒரு 3/4 பதம் வந்து வெந்துருங்க. அந்த கத்திரிக்காய் வந்து வெந்துடும். நாம் வந்து மறுபடியும் இதை செய்கிறதுக்கு சீக்கிரமாக டைம் ரொம்ப நேரம்லாம் இழுக்காதுங்க. ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் அதனுடைய கலர் வந்து மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வச்சதுக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லாவே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு அந்த கத்திரிக்காயோட தோல் வந்து கருப்பாகுது பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக ஆகணும். இது திருப்பி நம்ம நல்லா காட்டலாம். இங்கே பாருங்கள், புகை வருது. அப்போ அந்த கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, முடிய போகுது. அவ்வளோதாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறோம். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இதாகிடுச்சு. இப்போ நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் சூடு குறையட்டுங்க. அது வரைக்கும் அது இருக்கட்டும். இப்போ அடுத்தது இதை தாளிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன். அதில் கடுகு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு வந்து பொரியுதுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் பூண்டையும் வரமிளகாயும் ஆட் பண்ணுறேங்க. காரத்துக்கு வந்து ஒன்லி வரமிளகாய் மட்டும்தாங்க. தூள் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. ஸோ காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேங்க. இது நல்லா இப்போ வதக்கிக்கலாங்க. ஏன்னா வரமிளகாய் மட்டும்தான் டேஸ்ட் கொடுக்கும். இந்த தூள்லாம் போட்டிங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே மாறிடுங்க. அதனால் வரமிளகாய் மட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதக்கியாச்சு. இப்போ இது வதக்கினதுக்கப்புறமா நாம் இதில் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். புளியும் ஆட் பண்ணுறேங்க. ஸோ புளிக்கு தகுந்த தக்காளி நான் இது 2 பழம் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் புளியை கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் தக்காளி வந்து 1 பழமாக கம்மி பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு மஞ்சள் தூளுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதையும் போட்டு இதையும் நல்லா நான் வதக்கி விடலை. இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ கலர் வந்து பாருங்கள் மாறிடுச்சு. நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு, வெங்காயம், தக்காளி எல்லாமே. இப்போ இதில் என்ன பண்ணேன்னா புளிக்கரைசலை வந்துட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி புளியை கரைச்சி அந்த புளியை வந்துட்டு அதில் கரைசலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
நான் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி எடுத்துருந்தேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த புளியோட இப்போ தானே புளி ஊற்றிருக்கோம், அந்த புளியோட ஸ்மெல் போகி இதாகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். புளி வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய் இது பண்ணலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் எப்படி பிணையிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் மேலே இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்தோம்னா அப்படியே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, ஹீட்டு வந்து குறைஞ்சிடுச்சிங்க. அந்த ஹீட்டு குறைஞ்சனால இப்போ கை வைக்கிற பதத்துக்கு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள், நான் மேலாப்பில் அப்படியே எடுக்கிறேன். அப்படியே வருது பார்த்திங்களா, அந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஏன்னா அந்த கருப்பு கலர் நம்ம அப்படியே போட்டு பிசையும் போது அதனுடைய தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அதனால் அந்த மேலே இருக்கிற அதனுடைய அந்த லேயரை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்படி சும்மா எடுத்திங்கனாவே அது அப்படியே வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த நான் 2 கத்திரிக்காயும் நான் வந்து எடுத்துட்டேன், தோல் எடுத்துருக்கிறேன் மேலே. அவ்வளோதாங்க. இந்த தோலை எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற காம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பையுமே நம்ம பிச்சு எடுத்துடலாம். பிச்சு எடுத்துகிட்டு நம்ம கத்திரிக்காய் நல்லா கையிலே போட்டு மசிச்சுக்கலாம். சூடு இல்லைங்கனாலும் நம்ம கையில் மசிக்கும் போது சூடெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லாவே மசிச்சுக்கலாங்க. கையில் போட்டு நல்லாவே மசிச்சிங்கன்னா கொலன்னு இந்த கத்திரிக்காய் வந்து இதாயிரும். இப்போ நான் மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதை வந்து புளியும் கொதிச்சிருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறேன். பாருங்கள், ரொம்பவும் கலரும் நல்லா இருக்குது, பார்க்கவும் இதாக இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், நல்லா கிளறி விடுறேன், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா போதுங்க, நமக்கு இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஸோ இது ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வெந்துடும். புளி வந்து பார்த்துக்கோங்க, புளி அப்படி கம்மியாக இருந்தால் மறுபடியும் கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி கலந்து புளிக்கரைசலை ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் புளிக்கரைசலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இப்போ நமக்கு நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சிங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சிட்டோம். சுட்ட கத்திரிக்காய் புளி மசியல். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.